இதை வந்து அது இன்னொரு கான்செப்ட், இலவசமா கொடுக்கலாமா கொடுக்க கூடாதாங்கிறது. ஆனால் ஒரு அரசாங்கம் சர்வீஸ் பண்ணணும், புரியுதாங்களா? அரசாங்கம் எல்லாத்துலயுமே லாபம் எடுக்க முடியாது. அப்ப லாபம் எடுக்கிற துறை என்பது வேறு, அது உற்பத்தியை பெருக்குவது. அதுக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்தோம். இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களால் தான் விவசாய உற்பத்தி அதிகரிக்கிறது. அப்ப நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும். ஆனா இப்ப விவசாயம் நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல இருக்கு. இந்த ஆண்டு வந்திருக்கிறது நெகட்டிவ்ல இருக்கு விவசாய வளர்ச்சிங்கிறது. அதே மாதிரி நீங்க தொழில் நிறுவனங்களை உள்ளே கொண்டு வருவதற்கு ஏராளமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறது எங்களுடைய ஆட்சி காலம். 11 அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சி காலம். இதையெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டினுடைய ஜிடிபியை வளர்ப்பதிலே மிகப்பெரிய பங்காற்றின. 10 லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து சேர்த்தார் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்திலே மட்டும். அப்ப இவைதான் இன்றைக்கு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி கொண்டு. இந்த 4.5 வருஷத்துல எதுவுமே நடக்கலன்ற மாதிரி சொல்றீங்க. உண்மையில் நடக்க கடனை வாங்கினது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக தான். உங்க சட்டையை பிடிச்சா கடனை கொடுன்னு கேட்க போறாங்க, திட்டக்குழுவின் துணைத் தலைவர் சொல்றாங்க. சட்டையை பிடிச்சா கேட்க போறாங்க தம்பி. அவங்க எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ணது நாடு கட்டிக்க போகுது, உங்களுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்கறது. எவ்வளவு வந்து மோசடித்தனமான ஒரு நேர்காணல்னு அதை பார்த்துனாங்க. ஒரு திரு ஜெயரஞ்சன் போன்றவர்கள் எல்லாம் இப்படி பேசுகிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. அவங்கெல்லாம் ஒரு பெரிய பொருளாதார மேதைகளைப் போல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டுபவர்களைப் போல மத்திய அரசை குறை சொல்லுவதும் மற்ற மாநில அரசுகளை குறை சொல்லுவதும் என்கிற அளவிலே உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு தங்களிடம் பிளானிங் கமிஷன் இவரையெல்லாம் போட்டு இவரெல்லாம் போய் பொருளாதார கொள்கை கொடுங்கன்னா, இவரெல்லாம் நீங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கடன்னால உனக்கு என்ன பாதிப்புன்னு கேட்கிறார். பாதிப்பே இல்லைங்கிறாரு. நான் சொல்றேன், முதலீட்டுக்காக வாங்கப்பட்ட கடன் எது, என்ன முதலீடு செஞ்சுக்கிறீங்க? இதைத்தானே நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளும் கேட்கிறோம், சட்டமன்றத்துக்கு வெளியும் கேட்கிறோம். ஒரு அரசு கடன் வாங்குவதிலே பிழை இல்லை, நாங்கள் அதை ஏற்கிறோம். கடன் வாங்கலாம், எல்லா அமெரிக்க அரசு வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கு, இந்திய அரசு கடன் வாங்கியிருக்கு, அமெரிக்க அரசு கடன் வாங்கியிருக்கு, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. ஆனால் நாம் கேட்பது மூலதன செலவினங்கள் எது? அதுல இதை வெள்ளை அறிக்கையா கொடுன்னு தானே சட்டமன்றத்துக்குள்ளும் கேட்கிறோம், வெளியும் கேட்கிறோம். வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களே இவ்வளவு பொருளாதார மேதைகள். மூலதன செலவினங்களே இல்லைங்க. 12,000 கோடி ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டுக்கு என்று சொல்கிறார்கள். 1000 கோடி ரூபாய் இது வரைக்கும் இப்பதான் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க. அந்த 12,000 கோடி ரூபாய் என்பது கடனை வாங்குகிறோம், பணத்தை கொடுக்கிறோம், கடனை வாங்குகிறோம், பணத்தை கொடுக்கிறோம், கடனை வாங்குகிறோம், திருடி கொண்டு போகிறோம். இது மட்டுமே கொள்கையாக வைத்துக் கொண்டிருந்தால் மூலதன செலவினங்களே இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்ப அந்த மூலதன செலவினங்கள் இருந்திருக்கும் என்று சொன்னால் நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி என்பது அசகாய சுர வளர்ச்சி அடைந்திருக்க முடியும். தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் நீங்க ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ இவங்களுடைய ஆட்சி காலம் தாங்க மூடப்பட்டிருக்கு.